வணக்கங்க. இன்னைக்கு ஆம், ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் வந்து ஐ மீன் பேசலாம்னு நினைச்சேன். ஸோ இந்த சேனல் ஐ திங்க் இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோ நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து ஃபியூச்சரில் ஐ கேன் யூனோ தமிழில் வேறு வேறு வீடியோஸ்லாம் இப்போ ட்ரை பண்ணுறேன். வேறு வேறு டாபிக்ஸில் வேறு வேறு மோஸ்ட்லி இதை பற்றின டேட்டா இன்ஜினியரிங் சைட்ஸை பற்றி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி டேட்டா இன்ஜினியரிங் பைத்தான் அந்த செய்யலாம். ஸோ ஓகே, இன்னைக்கு எந்த டாபிக் பேசலாம்னு நினைச்சேன்னா, இந்த டாக்கர் ஸ்பார்க்கு ஜூபிட்டர் நெட்வொர்க் செட்டப் இது பார்த்தீங்கன்னா ஒரு 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 நல்ல காம்போ. இந்த காம்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படும். இமிடியேட்டா நீங்க ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணலாம். எதுவா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பார்க்கை செட்டப் பண்ணி ஜூபிட்டர் நோட் புக்ல இருந்து ஸ்பார்க்கை கனெக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கலாம், அல்லது ஒரு பிக் டேட்டா கொரி, ஒரு சீக்வல் இருக்கலாம். எல்லாத்துக்குமே சரி தேவைப்படும். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஸ்பார்க்கை வந்து லினக்ஸில் இல்லை விஎம் மிஷினில் உபுண்டுல போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து கிளவுட் மிஷினில் போயிட்டு ஸ்பார்க்கை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பட் லேட்டர் டாக்கர் வந்ததுல வந்து இந்த இந்த காம்பினேஷனை வச்சு வி கேன் நம்ம ஈஸியாக ஸ்பார்க்கை இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து வி கேன் ஜூபிட்டர் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஆம், இந்த டாபிக் அதை பற்றி பேச நினைச்சேன் நான். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த செட்டப் பற்றி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிருக்கேன். ஸோ அதனால் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து எ- என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணேன், அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபைனலாக வந்து ஜூபிட்டர் நோட் புக்கை வந்து எப்படி நான் அக்சஸ் பண்ணேன், அதை தான் நான் வந்து ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேபி பேஸ்ட் ஆன் உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து ஃபியூச்சரில் மேபி ஐ கேன் லைவாக நம்ம வந்து ஒரு கோடிங் எழுதலாம், ட்ரை பண்ணலாம். பட் வந்து இப்போதைக்கு இந்த இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ப்ரீ ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் டாக்கர் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உங்களோட மிஷினில் டாக்கர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். டாக்கர் டெஸ்க்டாப்பை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நம்ம நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்கர் இமேஜ் டவுன்லோட் பண்ண போகிறோம். இது எந்த டாக்கர் இமேஜ் டவுன்லோட் பண்ண போகிறோம்னா, டேட்டா மெக்கானிக்ஸ் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜ் இந்த டேட்டா டாக்கர் ஹப்ல இருக்கு, அதுதான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதை யூஸ் பண்ணுறேன்னா, இந்த இமேஜில் வந்து ஜூபிட்டரும் ஸ்பார்க்கும் டுகெதராக இருக்கு. ஸோ அதனால வந்து வி டோன்ட் வாண்ட் நம்ம செப்பரேட்டாக இன்னொரு டாக்கரை ஸ்பார்க் இன்ஸ்டால் பண்ணி இன்னொரு டாக்கர்ல வந்து ஜூபிட்டர் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஒரு க- ஆம், ரொம்ப அது ரொம்ப கஷ்டம், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா போயிடும். ஸோ அதுக்கு வந்து இப்போதைக்கு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, ஜூபிட்டர் நோட் புக்ல இருந்து வி வாண்ட் டு அக்சஸ், வி வாண்ட் டு எக்ஸிக்யூட், நம்ம ஸ்பார்க் கோட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் ஓவரால் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட், அட்லீஸ்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ ஸோ அதனால தான் இந்த டேட்டா மெக்கானிக்ஸ் பார்க்குங்கிற ஒரு இமேஜை வந்து டாக்கர் இமேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து வி ஹாவ் டு கிரியேட் அ டாக்கர் ஃபைல். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டாக்கர் ஃபைலில் வந்து அந்த எங்கே எந்த இமேஜ் பண்ண போகணும் அந்த இமேஜ் கொடுத்துருக்கேன் ஃப்ரம் எந்த இமேஜும். அதுக்கப்புறம் கரண்ட் யூசர் எந்த யூசர் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இமேஜை வந்து எக்ஸிக்யூட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பில் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணணும். ஸோ பில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கமாண்ட்லாம் கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ யூசர் ரூட் கமாண்டு, அப்புறம் உள்ள போன ஐ மீன் இமேஜ் பில் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி எது அப்படின்னு வந்து ஹேவ் டிசைட். அதெல்லாம் வந்து ஓபிடி ஸ்பார்க்கு, அதுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால். அப்படி நம்ம வந்து ஜென்ரலாக பைத்தானில் பேக்ரவுண்ட் வரும்போது என்ன பண்ணுவோம், எனி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம், பிப் இன்ஸ்டால் அது தேவைப்படும். அதை அப்கிரேட் பண்ணிக்கிறோம்.
ஸோ என்னோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஜூபிட்டர்லேருந்து அக்சஸ் பண்ணுறதுனால, ஸோ நான் பைஸ்பார்க் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பைஸ்பார்க், பேண்டாஸ் அந்த மாதிரிலாம் தேவைப்படும். அதனால சில ரெக்குயர்மெண்ட் ஃபைலை வந்து ஜூபிட்டர் லேப், பேண்டாஸ், பைஸ்பார்க் இந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன்ஸ் தான் நான் டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன். இட் இட் இஸ் நாட் மேனிட்டரி, பட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமிங் இமேஜ் பண்ணும்போது நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஐ மீன் வித்தின் 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து நம்மளோட கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இல்லைன்னா மறுபடியும் நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஐ மீன் ரெக்குயர்மெண்ட் பேக்கேஜிங் செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த பேக்கேஜ் இதெல்லாம் நீங்கள் எந்தெந்த பேக்கேஜ் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் ரெக்குயர்மெண்ட் ஃபைல்ஸை கொடுத்ததுக்கப்புறம் தென் இந்த கமாண்ட் ரன் பண்ணுறோம், விச் இஸ் பேசிக்கலி அந்த ரெக்குயர்மெண்ட் ஃபைல் ரன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ஜூபிட்டர் லேப், ஏன்னா இந்த ஜூபிட்டர் லேப் வந்து கண்டெய்னர் டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகும், கரெக்டுங்களா? அந்த டாக்கர் கண்டெய்னரை வந்து வி வாண்ட் டு எக்ஸிக்யூட், வி வாண்ட் டு அக்சஸ் ஃப்ரம் தி யூஐ. ஸோ அப்போ அதுக்கு வந்து டாக்கரில் இருக்க டாக்கரில் இருக்க போர்ட்டை வந்து ஐபி வந்து வெளியே அக்சஸ் பண்ணுற அளவுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்ட் பேசிக்கலி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே, ஸ்பார்க் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அப்புறம் ரெக்குயர்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் we are executing the command for Jupyter Lab to run it. ஸோ அதுதான் இந்த கமெண்ட் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த டாக்கர் ஃபைல் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த டாக்கர் பில்ட் டாட் டி டாட் ஸ்பார்க் ஹோம் என்ன என்ன நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா இந்த டாக்கர் ஃபைலை ரெஃபரன்ஸா எடுத்து இட் வில் கிரியேட் த இமேஜ். அந்த இமேஜ் வந்து என்ன எங்க கிரியேட் ஆகும்னா இங்க கிரியேட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஹோம் கிரியேட் இருக்கா? இந்த ஸ்பார்க் ஹோம் இமேஜ் அந்த கமாண்ட் போட்டு ரன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நம்ம என்ன பண்ணணும்னா we have to run this command docker run port 888 colon 888 hyphen port 4040 colon 4040 அப்புறம் 8080 நேம் ஸ்பார்க் அப்புறம் ஸ்பார்க் ஹோம் எந்த இமேஜ்ல ரன் பண்றேன்னு. இது எதுக்குன்னா ஸோ எதுக்கு 2 டைம் அந்த அதே போட்டோ கொடுத்துருக்குன்னா நான் வந்து 88 வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் அக்சஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ வந்து இன்டர்னலாக இருக்கிற போட்டு நான் எக்ஸ்டர்னல் மிஷினுக்கு எக்ஸ்போஸ் பண்றேன். அதனால நான் வந்து திஸ் இஸ் த கமாண்ட் இன்டர்னல் டாக்கர்ல இருக்கிற ஐபி வந்து எக்ஸ்டர்னலுக்கு கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் 4040 சேஃப்டி 4040 இந்த போர்ட் எதுக்குன்னா வந்து ஸ்பார்க்கோட ஜாப்ஸ் வந்து ரன் பண்ணும். அந்த ஜாப் வந்து இன்டர்னலா டிஃபால்ட்டா 4040 போர்ட்ல ரன் ஆகும். அதனால 4040 போர்ட் வச்சிருக்கேன். 8080 போர்ட் வந்து நம்மளோட ஸ்பார்க் யூஆர்எல்ல வி கேன் ஸ்பார்க் மாஸ்டர் ரன் பண்ணும்போது அப்போ அக்சஸ் பண்றதுக்காண்டி அதை 8080 வச்சிருக்கேன். நான் அந்த 4040 8080 அதை வந்து அது வந்து ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் ஐ வில் ஷோ யூ வாட் எக்ஸாக்ட்லி இட் லுக்ஸ் லைக். பட் திஸ் இஸ் நம்ம வந்து டிபிக்கல் வேயா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா டாக்கர்ல வந்து கண்டெய்னர்ல வந்து இந்த ஸ்பார்க் இது கிரியேட் ஆகும். இந்த ஸ்பார்க் கிரியேட் அந்த ஸ்பார்க் நேம் தான் கொடுத்துருக்கோம். எந்த நேம்ல நம்ம கண்டெய்னர் ரன் ஆகணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்துருக்கோம்ல ஸ்பார்க்னு. ஸோ அந்த ஸ்பார்க் நேம்ல அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்க அந்த ஜூபிட்டர் நோட் புக் அக்சஸ் பண்ணணும்னா நீங்க உள்ள போயிட்டு லாக்ஸ்ல வந்து உள்ள பார்க்கணும். லாக்ஸுக்குள்ள இனிஷியலா நான் நிறைய ஐ மீன் இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால லாக் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டோக்கன் கிரியேட் ஆகும். ஸோ லேப் டோக்கன். ஸோ இதுதான் வந்து நீங்க டைரக்டா அக்சஸ் பண்ணலாம். எது அக்சஸ் பண்ணலாம் உங்களோட ஜூபிட்டர் நோட் புக்கை அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அதனால வந்து ரன் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேனே, இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி பிரிண்ட் ஹலோன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். பிரிண்ட் ஹலோ போட்டு ஸோ எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து லிட்டரலாக நான் எங்கேருந்து ரன் ஆகுதுன்னா என்னோட டாக்கர்ல இருந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ டாக்கர் ரன் ஆயிடுச்சு. பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த 4040 போர்ட்டில் நான் ட்ரை பண்ண சொல்லல. ஸோ நான் ஒரு சிம்பிளான ஒரு பைஸ்பார்க் கோட் எழுதியிருக்கேன். ஸ்பார்க் செஷனை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பார்க் செஷன்லேருந்து ஒரு கான்டாக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன், விச் இஸ் பில்ட் ஆப் நேம் நியூ ஸ்பார்க் செஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுலேருந்து ஸ்பார்க் செஷனை இனிஷியேட் பண்ணுறேன் இந்த கான்டாக்ட்ஸை. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரேஞ்சை போட்டு ஒரு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது இந்த டேட்டாவை ஐ வாண்ட் டு சி ரைட் அப்படிங்கும்போது லோக்கல் ஹோஸ்ட் அந்த 4040 அதில் நம்ம பார்த்தோம்னா அந்த ஜாப்ஸ் இருக்கும். எந்த எப்போ எக்ஸிக்யூட் பண்ணமோ அந்த ஜாப்ஸ் இருக்கும். ஸோ இன்னொரு இந்த 8080
அது அக்சஸ் பண்றதுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த வே யூ கேன் நம்ம வந்து நம்மளோட ஸ்பார்க் ஜாப் செக் பண்றதுக்கு ஸ்பார்க். ஸோ இன்னொரு ஸ்பெசிஃபிக் வேனா என்னன்னா நம்ம ஸ்பார்க் மாஸ்டர் யூஸ் பண்ணி ஸ்பார்க் மாஸ்டர் ஸ்பார்க் கிளஸ்டர் பேசிக்கலி ஸ்பார்க் மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட வச்சு நம்ம ப்ளே பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸ்பார்க் செஷன் பில்டர் ஆப் நேம் மாஸ்டர். ஸோ மாஸ்டர் அப்போ எங்க இருக்கும்? நீங்க வந்து அதே ஸ்பார்க் கண்டென்ட்ல உள்ள போயிட்டு EXE இருக்கா இங்க போனீங்கன்னா டிஃபால்ட்டா ஓபிடி ஸ்பார்க் டைரக்டரிக்கு போகும். பிகாஸ் நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி ஓபிடி ஸ்பார்க் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அங்கே தான் டிஃபால்ட் அங்கே போகும். அங்கே போனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் அந்த எஃபின் ஸ்பார்க் எங்கே இன்ஸ்டால் இருக்கும் அந்த இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மாஸ்டர் ஸ்டார்ட் ஸ்லேவ் இருக்கும். அப்புறம் எங்கே போனோம் ஸ்டார்ட் மாஸ்டர் ட்ரிகர் பண்ணும். நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் மாஸ்டர் உள்ள போய் பார்த்தேன்னா இங்கே இருக்கும். ஸோ ஸ்பார்க் மாஸ்டர். ஸோ இந்த இந்த யூஆர்எல்ல ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ மாஸ்டர் மாஸ்டர் நோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்லேவ் நோட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஸ்லேவ் கொடுத்து அது என்ன ஸ்பெசிபிக் மாஸ்டரோ நான் இந்த இந்த வீடியோல வந்து நான் ஸ்பார்க்கை பத்தி டீட்டெயிலாக சொல்ல வரல, பட் செட்டப் தான் சொல்றேன். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பார்க்கு ஒர்க்கர் வந்து எந்த மாஸ்டரோ அந்த மாஸ்டர் பேஸ் பண்ணி இட் வில் எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டட். ஸோ திஸ் இஸ் சம்திங் மோர் அபவுட் ஸ்பார்க் மாஸ்டர் ஒர்க்கர் நோட் செட்டப். ஸோ இதை நீங்க வந்து அக்சஸ் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த கோடு இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா 4 ஜாப் தான் இருக்கு. இப்போ அதை ரன் பண்ணிட்டு இதை ரன் பண்ணனா யூ கேன் சி ஒன் ஜாப் இஸ் ரன்னிங். ஸோ still in working stage, Spark master URL. அது ஐ மீன் உள்ள ஜாப் பார்க்குறது we have to expose another 7000 போர்ட்டல் அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து இட்ஸ் கம்ப்ளீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் ரிட்டன் த டேட்டா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணி டாக்கர் இமேஜ் டவுன்லோட் பண்ணி ஸ்பார்க்கை செட்டப் பண்ணி ஜூபிட்டரோட அக்சஸ் பண்ணும்போது அண்ட் நான் வந்து விண்டோஸ் மிஷின் யூஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸில் உங்களோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் த சிஸ்டம் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ பட் இந்த மாதிரி டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய டைம் நம்ம வந்து ஸ்பார்க்கு இல்லை ஜூபிட்டர் நோட் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு டைம் வந்து க்ளவுட் அக்சஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செட்டப் ப்ளே பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஈஸியாக நம்மளோட ஒர்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த டாபிக் இந்த வீடியோ நான் பேசணும்னு நினச்சேன். இஃப் யூ ரியலி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ப்ராபப்ளி நம்ம வந்து இந்த மாதிரி கண்டென்ட் நான் வந்து நிறைய போடுறோம். தேங்க்யூ.